ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் பற்றி தான் பேச போகிறோம். பிக் பாஸ் சீசன் 9 9 சீசன்கள் முடிஞ்சிருக்கு. 9 சீசன்களையும் 9 வின்னர்கள் வந்திருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல தளத்தை அமைச்சு கொடுத்ததா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிக் பாஸ் வர்றவங்க எல்லாருக்குமே இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஒரு புகழ் வெளிச்சம் கிடைச்சிடாதா, அது மூலமாக நமக்கு பிடிச்ச துறையில் நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போயிட மாட்டோமோ அப்படிங்கிற ஆசையில் தான் வர்றாங்க. தங்களுடைய வாழ்க்கையே பணயம் வச்சு வர்றாங்க. நிஜந்தாங்க, வாழ்க்கையவே பணயம் வச்சு தான் வர்றாங்க. ஏன்னா பிக் பாஸ் முதல் சீசனோ 2வது சீசனோ வரவங்களுக்கு பெருசாக பிக் பாஸ் பற்றி தெரியாது. ஆனால் 3rd சீசன்லேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பகுதிகளை மட்டும்தான் வெளியில் கொண்டு வருவாங்க. அதை மட்டும்தான் வெளியில் காட்டுவாங்க. நம்மளே சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லைனாலும் நமக்கு சண்டை போடுறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுதான் பிக் பாஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சே தான் வர்றாங்க. அதனுடைய விளைவு தான் ரெட் கார்டு வாங்கின பாரு கமருதீன் வரைக்கும். சரி விடுங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வரவங்களுக்கு பிக் பாஸ் அவங்களுக்கு தேவையான புகழ் வெளிச்சத்தையும் அவங்களுக்கு தேவையான பலனையும் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஆரவ் ஜெயிக்கிறாரு. ஆனால் அவருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கல. கிடைச்ச 2-3 படங்களும் ஃபெயிலியர். அதுக்கப்புறமா வில்லனாக நடித்த படங்களும் ஓடலை. இன்றைக்கி அவர் சும்மா இருக்கார். பட் ஆனால் பிக் பாஸில் தோற்று போனால் இல்லை பின்தங்கிய ஹரிஷ் கல்யாணுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் கிடைக்கிது. தொடர்ச்சியான வெற்றி படங்களில் நடிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி எதிர்கால தலைமுறை சினிமா நடிகர்களை இளைய தலைமுறை சினிமா நடிகர்களில் நம்பிக்கைக்குரியவராக அவர் இருக்கார் அப்படிங்கிறது நிஜம். செகண்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ரித்திகா தான் வின் பண்ணாங்க. தமிழ் பொண்ணு அப்படிங்கிற பேச்சிலேயே அந்த பேச்சை மட்டுமே வச்சுருந்து முன்னாடி வந்து வின் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள காணுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரித்திகாவை நிறைய படங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, எல்லாமே பண்ண முடிஞ்சுது. பட் அதுக்கப்புறமா அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. பிக் பாஸ் சீசன் அப்போ அவங்க அதுக்காக பிக் பாஸ் டேட்டூலேருந்து எல்லாமே போட்டு பண்ணாங்க. அவங்களுக்கான பலன் கிடைக்கவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சீசன் 3 முகேன் வின் பண்ணார். இருக்கிற பிக் பாஸ் சீசன்லேயே பெஸ்ட்டு சீசன் அதுதான். முகேன் வின் பண்ணார். பட் வின் பண்ணதோடு சரி, அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அவர் சரியாக பயன்படுத்திக்கலையா, இல்லை அவருக்கு வாய்ப்புகள் சரியாக கிடைக்கலையான்னு தெரியலை. ஆனால் அவருக்காக விட்டு கொடுத்த கவின் மாதிரியான ஆட்களுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றியோ தோல்வியோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடம் கிடச்சிருக்கு. சவுத் இந்தியா சினிமா ஃபுல்லாகவே சாண்டியை வாண்டடான ஒரு பர்ஃபார்மராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், குணச்சித்திரமாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும்ட்டு எல்லா வகையிலுமே பிஸியான ஆக்டராக மாறி இருக்கார் சாண்டி. சீசன் 3 பொறுத்த வரைக்கும் வின் பண்ணவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. வின் பண்ணாமல் பின்தங்கினவங்களுக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. சீசன் 4 ஆரி, பாலாஜி முருகதாஸ் இவங்க 2 பேர்த்தோட சண்டை மட்டும்தான் இந்த சீசன் 3. பட் யாருக்குமே பெருசாக கிடைக்கலைங்க. ஆரி 1-2 படம் நடித்தார். அந்த படங்களும் சரியாக ரிலீஸ் ஆகலை. இப்போது ஒரு ப்ரைவேட் சேனலில் ஒரு ஹோஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பாலாஜி முருகதாஸ் ஒரு படம் நடித்தார். அந்த படத்துலேயும் அவருக்கு கெட்ட பேர் தான். நம்ம சொல்ல போனீங்கன்னா சீசன் 4ல் வந்த எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே கெட்ட பேர்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அர்ச்சனாவாக இருக்கட்டும், மறந்தாங்கி நிசாவாக இருக்கட்டும், ஏன் அன்பு அப்படிங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தையாகவும் ட்ரோல் பண்ணக்கூடிய வார்த்தையாகவும் மாறி போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்தது சீசன் 5 ராஜு பாய். நிறைய ஒன்லைனரில் பட்டையை கிளப்பினவர். பிரியங்காவுக்கு கெட்ட பேர் தான் வந்துச்சு. ராஜு பாய் பெருசாக நம்பினார். இதன் மூலமாக நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம பெரிய டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணார். பட் அதுக்கப்புறமா 2 வருஷம் கழித்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படமும் பெருசாக போகலை. பன் பட்டர் ஜாம்னு நினைக்கிறேன். அந்த படமும் பெருசாக போகலை. திரும்பவும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஃபினாலியில் வந்து சும்மா தலையை காட்டிட்டு போனார். ஸோ அவருக்கும் பெருசாக வாய்ப்பு கொடுக்கல. அந்த சீசனில் வந்த நிறைய பேர்த்தோட பேரை டேமேஜ் தான் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சால் அதில் கொஞ்சமாவது புகழ் வெளிச்சம் கிடச்சிதுன்னா தாமரைக்கு தான். ஒரு கரகாட்ட குரூப்லேருந்து குழுவிலேருந்து வந்தவங்க ஒரு நல்ல வெளிச்சம் கிடச்சிது. அவங்களுக்கு சீரியலில் நடிக்க வாய்ப்புகள் கிடச்சிது. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு உயரம். அதையும் கூட விஜய் டிவி வாழ்க்கை கொடுத்ததாக தான் நினைக்க முடியும். அதுக்கு அடுத்த சீசன் அசீம், விக்ரமன் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. விக்ரமன் தான் நல்லவர், அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அசீம் ஜெயித்தார். அதுக்கப்புறம் வர ஆளக்கானம். விக்ரமன் மேலேயும் அதுக்கப்புறமா நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அவரும் இப்போ எங்கே இருக்காருனே தெரியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பொது வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த விக்ரமன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது கூட யாருக்குமே தெரியல. ஸோ அந்த சீசன்லேயும் ஜெயித்தவங்களுக்கும் சரி, தோற்றவங்களுக்கும் சரி எந்த பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கடுத்த சீசன் பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்தது. அர்ச்சனா வைல்டு கார்டாக வந்து வின் பண்ணாங்க. என்ன சொல்கிறது, அதில் வைல்டு கார்டாக வந்து வின் பண்ண அர்ச்சனாவை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே முடியல. அதுக்கு முன்னாடி கூட 1-2 சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தெரியல. பட் 16 கோடி 16 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போன பூர்ணிமா ஒரு படத்தில் ஹீரோயினாக பண்ணிட்டாங்க.
மாயா சீசன் ஃபுல்லாக பட்டையை கிளப்பி எல்லாருடைய வயிற்றுச்சிலையும் கூட்டிக்கிட்ட மாயா ஸ்டாண்டப் காமெடியாக அவங்களுடைய ஒர்க்கில் தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ ஜெயித்தவங்களுக்கு பெருசாக எந்த வாய்ப்புமே கிடைக்கல, பின்தங்கினவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்ல முடியும். அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா எந்த வாய்ப்பும் இல்லாமல் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீசனில் வின் பண்ணவர் குமரனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களை கொண்டு வருவார். அதே விஷயங்களை பிக் பாஸ்குள்ளேயும் வந்தார். பிக் பாஸ்குள்ளே 100% உழைப்பை போட்டார். எந்த கேமையும் நிறுத்த விடாமல் அதில் புதுசாக ஏதாவது யோசிக்க ஆரம்பித்தார். உண்மையிலேயே அந்த சீசனில் அவர் இல்லைன்னா அந்த சீசனை பார்க்கவே முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் அது இருந்துச்சு. அத்தனையும் கொண்டு வந்து உழைச்சவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அவர் திரும்பவும் ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்கக்கூடிய வீடியோக்களில் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நிஜம். இப்போது சீசன் 9 திவ்யா கணேஷ், நிறையா பிஆர் டீம் என்ன வேணாலும் கதை பேசிக்கலாம். பட் அவங்க தான் வின்னர். பட் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுதா அப்படின்னு கேட்டால் தெரியலைங்க. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் நிதர்சனமான உண்மை என்னென்னா, தொடர்ச்சியாக உழைப்பு போடுறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது. அதுக்கு பிக் பாஸ் டீம் வேணுங்கிற அவசியமே கிடையாது. பிக் பாஸ் டீம்ங்கிறது டெய்லி சேலரிக்கு நம்ம போகலாம். அரோரா தெளிவாக இந்த மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அரோராவை பொறுத்த வரைக்கும் டெய்லி சேலரி வந்துச்சா, அந்த சேலரி எனக்கு போதுமானது அப்படின்னு அவங்க நினச்சி வந்தாங்களா, அந்த மாதிரியான மைண்ட் செட்டோடு வந்திருந்தாங்கன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு போயிடலாம். அதை தாண்டி பெரிய கனவுகளோடு வந்தால் இந்த பிக் பாஸ் ஏமாற்ற தாங்க இது வரைக்கும் செஞ்சுருக்கு. இது பிக் பாஸ்க்கு எதிரான வீடியோலாம் கிடையாது. பட் பிக் பாஸ் இதை மட்டும்தான் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நாமளும் ஏற்றுக்கணும், பிக் பாஸும் ஏற்றுப்பார். இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க. நன்றி.